கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் இல்லங்கள் நல்ல தேவனே, சூழ்நிலை பிதாவி ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. கால விலைக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் இந்த கிருபைகள் பிதா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவ சமூகத்துக்கு நேராக எங்களை நீர் ஆண்டவரே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே மட்டுமாய் மை சமூகத்தில் பாடி துதித்து ஆராதித்து வேத வாசித்து ஆண்டவரே ஸ்தோத்திர காணிக்கை செலுத்தி ஆண்டவரே ஜெபிக்க கிருபை தந்தீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா, கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மட்டுமல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த தேவ செய்தி பகுதியையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே வேதத்தை நாங்கள் தியானித்து வேதத்தை அறிந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் வேத ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா வேதத்தின் மேலே பற்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆகமுடைய வேதத்தை அதிகமாய் நேசித்து வாசித்து தியானித்து ஆராய்ச்சி செய்ய முடியாது அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த அனுபவங்களுக்குள்ளாகவும் கொண்டு வந்து கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, வசனத்தை நடக்கிறவர்களாக மாற்றும். அடியனை மறைத்து நீ வெளிப்படும். நம்முடைய பலத்தக்கரம் ஆணி வாய்ந்தக்கரம் ஆசீர்வதிக்கிற கரம் எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளட்டும். நம்முடைய இப்போ சபையில் இருக்க ஐக்கியமாக இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஊழியர் எங்களை குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்லது விசுவாசி குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் முதல் ஆராதனைக்கு கொண்டு வருகிற தேவ பிள்ளைகளுக்காய் சோத்திரம், குடும்பங்களுக்காய் பிள்ளைகள் சந்ததிகளுக்காய் சோத்திரம். ஆமாண்டவரே விசுவாசி அப்பா சோத்திரம். இரண்டாவது ஆராதனைக்கு கொண்டு வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் சோத்திரம். ஆமாண்டவரே எல்லா விசுவாசி குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் தனித்தனியாய் பெருவராய் குடும்பமாய் சந்ததியை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவித்தில் தொடர்ந்து வளர ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கென்று கனி கொடுக்க சாட்சியாய் வாழ தேவசித்தம் செய்ய பூரணமாய் பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம் கண்மலை என்ற தலைப்பில் ஒரு சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சோத்திரம். நம்முடைய கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ரீகன் கோமஸ் அவர்கள் கூட நல்ல ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள். இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று சொல்லி. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, பிற்பாடு கடைசியாக ஒரு சில சரணங்களை நாம் பாடலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே வேளையில் இப்பொழுது நாம் வாசித்த அந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் இப்போ வாசித்தா ஒரு 5 வசனங்களில் கண்மலை கண்மலை என்ற வார்த்தை வருகிறது. பிற்பாடு வேதத்தில் மற்ற பகுதியிலும் கூட கர்த்தர் சொன்ன சோத்திரம் நம்முடைய ஆண்டவர் அவர் கண்மலையானவர். சோத்திரம் நாம் நம்பி இருக்கிற கண்மலை என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் என்ற பார்த்தீங்களா வாசித்தோம்னா நம்ம ஜெனிவித்த கண்மலை, ரட்சிப்பின் கண்மலை, தேனை எண்ணெயும் கொடுக்கும் கண்மலை, உத்தம கிரியை செய்யும் கண்மலை, ஒப்பற்ற கண்மலை, உறுதியான கண்மலை, நான் நம்பியிருக்க வேண்டிய கண்மலை, பலனான கண்மலை, பாதுகாப்பு கண்மலை, நிழலான கண்மலை, அஸ்திபாரமான கண்மலை. ஹல்லேலூயா. இப்படி வசனங்கள் அடிப்படையில் நாம் சோத்திரம். நம்ம ஜபத்தில் ஆண்டவரே என் கண்மலையாகிய தேவன் நீர். சோத்திரம். தாவீது அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். கர்த்தர் சோத்திரம், என் கண்மலை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர், என் துருகம், என் ரட்சினி கொம்பு என்றெல்லாம் சொல்லி கர்த்தரை சோத்திரம் துதித்து மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்மளும் நல்ல வாயை திறந்து நல்லா துதிக்கணும். இங்கே சபையிலும் துதிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க வீடுகளிலும் நல்லா துதிங்க. நல்ல சில பரிசுத்தவான்கள் குறிப்பாக ஃபாதர் முதற்கொண்டு நல்ல சோத்திரம் நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அருமையான நல்ல பாடல்களை வேதத்திலிருந்து அருமையான பாடல்களை எழுதி பாடியிருக்கிறாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாமளும் கர்த்தருடைய பாடல்களை பாடுவது அவசியம். அல்லேலூயா. பாடி துதித்து ஆராதிப்பது ரொம்ப அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ தான் விடுதலை கிடைக்கும். துதிக்கும் போது தான் விடுதலை கிடைக்கும்.
சோத்தரிக்கும் போது கர்த்தருடைய கிருபைகள் நம்ம இடத்துல பெருகும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நல்லா துதிக்க, சோத்திரம் வெட்கப்படக்கூடாது, சோத்தரிக்க, பாட, சோத்திரம் நல்லா நமக்கு விருப்பங்கள் வேண்டும், ஆசைகள் வேண்டும். இதெல்லாம் சொல்லி சொல்லி இல்லை, சோத்திரம் சொல்லாமலே நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், சபையில் வந்து ஏதோ ஒரு நோக்கத்தை ஏதோ ஒரு சிந்தனையில் நம்ம இருந்துட்டு சோத்திரம் ஏதோ 2 மணி நேரம் இருக்க 2 மணி நேரம் 2 மணி நேரமாக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருந்துட்டு போயிட்டு விடக்கூடாது. வந்து நம்ம சோத்திரம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எல்லா பகுதிகளிலும் நம்ம ஈடுபாடு வேண்டும். அல்லேலூயா. நாம் நல்ல கவனிங்க, நான் உட்பட நீங்கள் உட்பட சபையில் நம்ம எல்லாருமே சோத்திரம் பார்வையாளர்கள் அல்ல, பங்காளர்கள். அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் பார்வையாளர் அல்ல, நான் சபையின் பங்காளன். அல்லேலூயா. பங்காளர்களை நாங்கள் நல்ல விதமாக எல்லா விதத்திலும் பங்கெடுக்கணும். சோத்திரம். சரி, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ என்ன செய்யாமல் போனாய்? நினையாமல் போனாய். இப்போ பார்த்தீங்களா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை ஜெனிப்பித்த கன்மலையை நினையாமல் போனார்கள். சோத்திரம். அப்படியே அதனால தான் பல விதமாக நினையாமல் அது மட்டும் இல்லை, எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. அவர்களாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். சோத்திரம். அவர்கள் ஒரு சில காரியங்களில் தேவனுக்காக வைராக்கியம் இருக்கிற போல காணப்பட்டாலும் கூட அநேக வேலைகளில் அவர்கள் சோத்திரம் கர்த்தரை நினையாமல் போனார்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை சோத்திரம் மறந்து போனார்கள். நீங்கள் அதான் அந்த உபாகமம் 32ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் மறுபடியும் வாசித்து பாருங்கள். இது ஒரு பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இந்த பாட்டை பாருங்கள், வாசிக்கலாம். சில வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 44லேருந்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் 47 வரைக்கும் வாசிங்க. யோசுவாவும் வந்து நல்லா கவனிங்க. பாருங்க, வசனத்தை பாட்டாக மாற்றினா அது மனசில் ஈஸியாக பதியும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை பாட்டாக ஃபாதர் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. கர்த்தர் அவருக்கு ஃபாதருக்கு நம்ம சோத்திர ஃபாதர் அப்பாவுக்கு தந்தையவர்களுக்கு கொடுத்த கிருபை என்ன, விசேஷ கிருபை என்ன? வசனத்தை பாட்டாக மாற்றி எழுத மனதில் பதிய வைக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அப்படி அதைத்தான் செய்கிறாரு. அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாமும் இந்த வசன பாடல்களை நிறையா என்ன பண்ணணும், நல்லா பக்தியுள்ள பாடல்களை பாடுங்க, வசனம் நிறைந்த பாடல்களை பாடுங்க. சோத்திரம். அப்படி நல்ல பரிசுத்தவான்கள் பாடியிருக்காங்க. ஒரு சிலர் சோத்திரம் நல்லா ஆண்டவரை புகழ்ந்து கவிதை நடையில் அப்படி சில பாடல்களையும் பாடியிருக்கிறாங்க. சரி, அது பாடக்கூடிய பாடல்களை பாடுங்க, பரவாயில்ல. சோத்திரம். ஆனால் சோத்திரம் பக்தி விருத்தி இல்லாத சோத்திரம் வீணான சோத்திரம் நடனத்துக்கு சோத்திரம் இடம் கொடுக்குற அந்த காரியங்களை நம்ம செய்ய வேண்டாம். அது தேவனை பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்காத பயன்படாது. ஆகவே கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும்னா பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தர் சமூகத்தில் ஆராதிக்கணும். வேதம் சொல்லுங்க, பரிசுத்த அலங்காரத்தோடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அல்லேலூயா. சோத்திரம். பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள் என்று தான் வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் தேவ பயத்துக்கு உரியவர், பக்திக்கு உரியவர். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அந்த வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. சொல்லி முடித்த பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தையின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யணும்னா நல்ல கவனிங்க. அதுக்கு முன்னாடி யார் அதை கற்றுக்கொண்டு கை கொண்டு நடந்திருக்கணும் சொல்லுங்கள்? வாய் திறந்து நல்லா சொல்லுங்கள். பெற்றோர்கள் இல்லையா? பெற்றோர்கள் கை கொண்டு நடந்து செய்திருந்தால் தான் பிள்ளைகளுக்கு அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. பெற்றோரே கை கொண்டு செய்யலைன்னா பிள்ளைகளை எப்படி கற்றுக் கொடுப்பாங்க, கை கொள்வாங்க? சோத்திரம். பாருங்கள், அப்போ தேவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது பாருங்கள். வாசிக்கலாம். இந்த சாட்சியாய் ஒப்புவிக்கிற உங்கள் மனதிலே நீங்களும் வைங்க, உங்கள் பிள்ளைகளும் மனதில் வைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சகோதரம் படித்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். சகோதரம், ஆமாம், நீங்கள் நல்ல பக்தி உள்ளவர்களாக இருந்து வேத வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி சகோதரம் உங்களை பிள்ளைகளுக்கு வசனங்களை கற்றுக் கொடுங்க.
சோத்திரம். நல்லா ஜெபிக்கவங்க குடும்பமாக ஜெபம் பண்ணுங்கள், தனி ஜெபம் பண்ணுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இதெல்லாம் கடைபிடிக்கிறோம். நம்ம தனி ஜெபங்கள், சபையில் கூடி ஜெபிக்கிற ஜெபங்கள், இப்படியெல்லாம் நல்ல ஊக்கமாக ஜெபிக்கிற ஜெபங்கள். சோத்திரம், துதி, ஸ்தோத்திரம், ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல், மன்றாட்டு, இதெல்லாம் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேறி செல்ல உதவுகிறது. அல்லேலூயா. வேத தியானம், வேத வாசிப்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். வியர்த்தமான காரியம் அல்லவே உங்களுக்கு சோத்திரம். இந்த இது காரியங்கள் இது உங்களுக்கு அவசியமானது தானே என்றது இதனுடைய இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் வாசிக்கலாம். என்ன எப்படி இருக்குது? உயிராக இருக்குதுங்க. கர்த்தருடைய வார்த்தை, வசனம், உபதேசம், சோத்திரம், வசனத்தை கை கொண்டு நடக்கிறது நமக்கு ஜீவனாக இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ கேட்டுட்டு விட்டுட்டு போகிற சமாச்சாரம் இல்லை. அது உலகத்தின் காரியங்கள் நிறையா இருக்குது. ஏதோ கேட்குறது, அது சோத்திரம், அது ஒரு கேட்கலாம். ஒரு சில நல்ல சில காரியங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கையில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு சில பிரயோஜனமான ஆரோக்கியத்துக்கு, சோத்திர குடும்ப வாழ்க்கைக்கு சில ஆலோசனைகளெல்லாம் கொடுக்குறாங்க. அது சோத்திரம். அப்போ அந்த உடல் நலத்துக்கு இப்படிலாம் அப்படி காரியங்கள்லாம் வருது. சரி, அது நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்க, தப்பு இல்லை. ஆனால் கர்த்தருடைய வேதத்தின் ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு சோத்திரம் இம்மைக்கும் மறுமைக்கும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இங்கே நம்மை உருவாக்கக்கூடிய, நம்மை பயிற்றுவித்து தேவனுக்காக வாழ நம்ம வழிகாட்டுகிற காரியங்களாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, வாசிக்கலாம். பாருங்க, நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் என்ன செய்யுங்க, இதனால் உங்கள் நாட்களை. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய நாட்களை நீடித்திருக்க பண்ணுகிறது நம்முடைய ஜீவியத்தை பொறுத்து தான் இருக்குது. அல்லேலூயா. நம்ம மனம் போல Praise the Lord, praise the Lord, praise the Lord. சோத்திரம். சரி, அது வரைக்கும் வாசித்த போதும். மற்றபடி அடுத்து அப்போ பாருங்கள், மறுபடியும் இப்போ உபாகமம் 32:18 வாசிக்கலாம். ஜெனிப்பித்த கண்மலை அப்படின்னா உன்னை உண்டாக்கின தெய்வம், உன்னை சோத்திரம். இன்னொரு இடத்துல உன் பெற்ற தேவனை மறந்தாய் என்று இருக்கிறது. பாருங்க, இருக்குதா? ஆமாம், நினைப்ப உன்னை பெற்ற தேவனை. சோத்திரம். எப்போ ஆண்டவர் என்னை பெற்றாரு, உங்களை பெற்றாரு சொல்லுங்கள். சோத்திரம். அது இருக்குது, விளக்கம் இருக்குது. பெற்றிருக்கிறார் தான். எப்படி பெற்றிருக்கிறாருன்னு பார்ப்போம். முதல்ல அந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறந்திருக்கிறோமா? சோத்திரம். இது தேவனுடைய சித்தத்தின்படி தான் பிறந்திருக்கிறோமா? இதில் எதுவும் சந்தேகம் இல்லையே. நம்ம தப்பாக பிறந்துட்டோமோ? நம்ம சோத்திரம் வசதியான அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கலாம். சோத்திரம் ஏழை அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்க வச்சுட்டாரு. இதான் தேவ சித்தம். அல்லேலூயா. ஒரு நடத்துகிற குடும்பத்திலையோ வசதிப்படுத்த குடும்பத்திலையோ எப்படி பிறந்திருந்தாலும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் தேவனுக்கு பயந்து நடப்போமானால் நம்முடைய ஜீவியத்தை ஆசீர்வதித்து உயர்த்துறதுக்கு நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் பாருங்கள், தேவனால் நாம் பிறந்திருக்கிறோம். ஒன்று, நாம் பெற்ற நாம் தேவன் கொடுத்த தாய் தகப்பன் மூலமாக நம்ம பிறந்திருக்கிறோம். இது தேவசித்தம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே வேளையில் யோவான் 1:12-13 வசனங்களை வாசிங்க. நல்ல கவனிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருமே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா. நம்முடைய சபையில் ஐக்கியமாக இருக்கிற எல்லா குடும்பங்களும் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அத்தனை பேர்களாகிய ஊழியர்கள் முதற்கொண்டு, குடும்பங்கள், பிள்ளைகள், விசுவாசிகள் முதற்கொண்ட குடும்பத்து பிள்ளைகள், சந்ததிகள் எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறாரா?
அதிகாரம் கொடுத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் வேற காரியங்களில் இல்லை. மற்ற காரியங்களை பார்த்தீங்களா, அடிமையாக பார்க்கிறது ஜனங்களை, சோதரம் அவர்களுடைய பக்தர்களை, அப்படி எல்லாம் ஒரு சோத்திரம் சமயங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வேதமானது, அதாவது நம்முடைய கிறிஸ்தவமானது இதை போய்க்கின்றது என்றால் தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதிகாரம் கொடுத்த அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. வாசிக்கலாம். எப்படியாது நல்ல கவனிங்க. இரத்தத்தினாலாவது ஒன்று. ரெண்டாவது, ஆமாம், இது நம்ம பெற்றோருடைய பிறப்பில் நம்ம இந்த இதெல்லாம் உண்டு. இரத்தத்தினால் பிறக்கிறோம். தாய் தகப்பனுடைய இரத்தம் நம்ம இடத்தில் வெளிப்படுகிறது. அவர்கள் இரத்தத்தினாலாவது, அடுத்து மாம்ச சித்தத்தினாலாவது. பாருங்க, இப்படிலாம் இருக்குது. இந்த சித்தங்கள் உண்டு. இது மனுஷ சித்தம், சோத்திரம் தகப்பனுடைய சித்தம், தாயின் சித்தம்னு சொல்லலாம். அப்படி நம்ம பிறந்திருக்கிறோம். சரி, அது தேவனுடைய சித்தத்தின்படி தான். ரத்தம் பாருங்கள். அதனால தான் சோத்திரம் பெற்றோர், தாய் தகப்பன், சோத்திரம் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இதெல்லாம் பாருங்கள், இது உறவுகள், இரத்த உறவுகள் என்று சொல்லப்படும். உடன் பிறந்தவர்கள் கூட இரத்த உறவுகள் தான். அப்போ சத்தியத்தினால் அது பிறவாமல் யாராலே பிறந்தவர்களாம்? தேவனாலே நாம் பிறந்தவர்கள். நல்ல கவனிங்க. 2 விதமான பிறப்பை அடைந்திருக்கிறோம். உலக மனிதர்கள் எல்லாருமே, ரட்சிக்கப்படாத மனுஷர்கள் கூட பெற்றோர்கள் மூலமாக பிறந்திருக்கிறார்கள். இரண்டாவது பிறக்கிறது, இது தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் என்னவென்றால், சோத்திரம் நாம் இரத்தத்தினாலாவது, மாம்ச சத்தத்தினாலாவது, புருஷனுடைய சத்தத்தினாலாவது பிறவாத அந்த பிறப்பு தேவனாலே பிறந்தவர்கள் என்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனாலே பிறந்திருக்கிறோன்ற உணர்வு நமக்கு எப்போதும் இருக்கணும். ஆண்டவரே, அதனால தான் நம்ம தேவனை பிதாவே என்று சொல்லுகிறோம், அப்பாவே என்று சொல்லுகிறோம், ஏசப்பா என்று கர்த்தரை துதிக்கிறதுல தப்பு இல்லை, துதிக்கிறோம். அல்லேலூயா. நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவனாலே பிறந்தவர்கள். சரி, அடுத்து வாசிக்கலாம். சரி, இன்னொரு வசனங்களை சொல்கிறேன். 1 யோவான் 5:18 வாசிங்க. யோவான் 3:3 வாசாச்சா? யோவான் 3:3 வாசிங்க. இப்போ யாருக்கு? நிக்கதோமி என்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு பிரத்யுத்தரமாக என்ன சொன்னார்? அப்போ பார்த்தீங்களா, அதைத்தான் சொன்னார். 2வது பிறப்பை சொல்கிறாரு. நீ அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறப்பா, நல்லது, சரியானது தான். ஆனால் இன்னொரு பிறப்பை நீ பிறப்பணும். என்னென்னா, நீ மறுபடியும் பிறக்கணும். ஒரு மனுஷி மறுபடியும் பிறக்கணும். அப்போ மனுஷர்கள் என்று சொல்ல போனால் பொதுவான வார்த்தை. ஒரு மனுஷன் மறுபடியும் பிறப்பது எப்படி? பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? எதுக்கு நம்ம இந்த பூமியில் ஆண்டவரை பெற்றோர்கள் பிறந்து ஏற்ற வேலையில் ஆண்டவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாகி ஏன் சபையில் ஐக்கியமாக இருக்கணுங்க? சோதரன் தேவனுடைய தேவனால் வருகிற பிறப்பை பெறாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சோத்திரம். அப்படி பெற்றுக்கொள்ளாதவர்கள் போகிற பங்கடைகிற இடம்தான் நரகம் என்று வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே அதுக்கு போகாதபடிக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகி சோத்திரம் தேவனால் பிறந்தவர்களாக சோத்திரம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவித்து இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக உருவாகி கர்த்தர் சோத்திரம் அதோடு கூட வேதம் சொல்லுகிறது அல்லவா? கர்த்தர் மனவாட்டி சபையாய் நாம் சோத்திரம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற அந்த மனவாட்டியாய் மாறும்போது தான் அவருடைய வருகையிலே சேர்த்து கொள்ளப்பட முடியும். ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார். நிகோதேமி என்கிறதான அந்த மனுஷன் யார் தெரியுங்களா? சோத்திரம் ஒரு யூத ரபி. அந்த மனுஷனுக்கு பழைய ஏற்பாடு சத்தியங்கள் தெரியும், ஆனால் புதிய ஏற்பாடு சத்தியமாக இது தெரியல. அதனால தான் ஒரு மனுஷன் தாயின் கர்ப்பத்தில் மறுபடியும் போய் பிறக்க முடியுமா? நீ மறுபடியும் பிறக்கணும்னு ஆண்டவர் சொல்லும்போது தாயின் கர்ப்பத்தில் மறுபடியும் போய் நான் எப்படி பிறக்க முடியும்? அந்த பிறப்பை நான் சொல்லலப்பா. நீ மறுபடியும் பிறக்க வேண்டியது சோத்திரம். அடுத்து சொல்லும் போது சொல்வார், ஒருவன் ஜலத்தினால் ஆவினாலும் பிறவிட்டால், அங்கே இருக்க 5வது வசனம் தானே. பிரத்யுத்தரமாக எப்படி பிறக்கணும்? ஜலத்தினாலுன்றது ஞானஸ்தானம். ஜலத்தினாலும்
ஆவினாலும் அபிஷேகத்தினாலுன்னு அர்த்தம். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விதமான சோத்திர விதத்தில் நம்ம அந்த பிறப்பில் பாருங்கள், தேவன் 2 படி வச்சிருக்கிறார். தேவனால் பிறக்கிற பிறப்பு, ஒன்று ஜலத்தினாலே மூழ்கினாலும் பிதாகுமார பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் நாமம் தரிக்கப்பட்டு சோத்திர நம்முடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டு பரலோக இது நிமித்தமாக மிகுந்த சந்தோஷத்தை அடைந்து சோத்திரம் இப்படியாக பெரிய ஒரு மகிமையான சம்பவங்கள் நடக்கிறதே பார்க்கிறோம். அங்கே இயேசு பிரத்யேகமாக ஒருவன் ஜலத்தினாலும் அது அந்த மனுஷனுக்கு நல்ல தெளிவான சத்தியங்களை சொல்லுகிறார். புதிய ஏற்பாடு சத்தியங்களை சொல்லுகிறார். கிறிஸ்துவின் போதனைகளை சொல்லுகிறார். கர்த்தர் சோதரம் உண்டாட்டும். ஒருவன் ஜலத்தினால் ஆவியினால் பெறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மெய்யாகவே இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் உண்மையாகவேன்னு அர்த்தம். சோதரம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கணும். இதை இந்த காரியங்களை தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். ஞானஸ்தானத்தில் அதுக்காகத்தான் சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது. மறுபடியும் சோதரம், ஏன்னா வேதம் அங்கீகரிக்கிறது இல்லை. சிறு பிள்ளை ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானத்தை சோத்திரம் தேவன் சொல்லாத, தேவன் சோத்திரம் அங்கீகரித்த ஞானஸ்தானம் மனம் திரும்பி ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்புறது. குழந்தைகள் மனம் திரும்ப முடியுமா? அதுக்கு நல்லது கிட்ட தெரியுமா? தெரியாது. சோத்திரம் மனம் திரும்பி சோத்திரம் ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து சோத்திர பாவங்களை அறிக்கையிடுமா? சின்ன பிள்ளை குழந்தை ஞானஸ்தானம் எனக்கெல்லாம் சோத்திரம் 6 மாதத்தில் 6 வயசில் இல்லை 6 மாதத்தில் எனக்கு என்ன பண்ணாங்க? ஆமாம், சோத்திரம் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த வேதத்தின்படி அது செல்லுபடி ஆகவே தான் என்னுடைய சோத்திரம் 22வது வயதில் நான் மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தேன். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திர சபைக்கு போக ஆரம்பித்தேன். ஞானஸ்தானம் எடுத்த போது 25 வயசு ஆயிடுச்சு. ஸோ சபைக்கு போகும்போதெல்லாம் ஒரு 22 வயசு இருக்கும். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு 25 வயசில் தான் ஞானஸ்தானம் எடுத்தது. சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்க்கல இன்னொரு 1 யோவான் 5:18 வாசிங்க. அப்படி தேவனால் பிறந்தா என்ன விசேஷம் நமக்கு? அப்போ தேவனால் பிறந்தவர்கள் அந்த பிறப்பை கனப்படுத்தி சோத்திரம் தேவனுக்காக பயந்து வாழும்போது, தேவனுடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்போது என்ன நன்மை கிடைக்குமா? தேவனால் பிறந்த எவனும் பாருங்கள் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்திருக்கிறவங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு தேவன் நம்புகிறார், எதிர்பார்க்கிறார். என் ஜனங்கள் ஏன்னா என்னால் பிறந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவர்கள் தங்களை காக்க முடியும். அல்லேலூயா. அப்படியும் துணிகரமாக சோத்திரம் பாவம் செய்ய முடியுமா அப்படின்னா, துணிகரமாக செய்ய நினைக்கிறவங்க பாவம் செய்வாங்க. துணிகரமாக ஒரு நாளும் துணிகரமான பாவங்களுக்கு, மறைவான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கி என்னை காத்தருளும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். அல்லேலூயா. நம்மளும் ஜெபிக்கணும். துணிகரமான பாவமோ மறைவான பாவமோ சோத்திரம் அதற்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு தேவ பயத்தோடு பக்தியோடு சோத்திரம் உண்டாகட்டும். நாம் தேவனுக்கு பயந்து வாழ்வோமானால், தேவ பயம் நம்மில் இருக்குமானால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். கர்த்தர் சோத்திரம். தேவனால் பிறந்தவன், அடுத்து என்ன சொல்லப்பட்டு? ஒன்று தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்ய மாட்டான். அடுத்து தேவனால் பிறந்தவன் தன்னை என்ன செய்வானா? காக்குறான். தேவனால் பிறந்திருக்கிற பிள்ளைகள் தங்களை காக்கணும். பிசாசுக்கு இடம் கொடாமல் நம்மை காத்துக்கொள்கிறது நம்முடைய பகுதி. அடுத்து அப்படி நடந்து கொண்டால் பொல்லாங்கனாகிய பிசாசு அப்படிப்பட்டவர்களை தொடமாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு தொடக்கூடாது. பிசாசு ஒரே போராட்டமாக இருக்குங்க வீட்டில். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆமாம் சோத்திரம். காரணம் என்ன? ஏன் போராட்டம் வருது? சோத்திரம். ஆமாம், பிசாசு என்ன பண்ணுறான்? அதை பண்ணுறான், இதை பண்ணுறான். சும்மா பிசாசையே நம்ம இது பண்ணக்கூடாது. சோத்திரம். பிசாசை நாம் துரத்துகிறவர்களாக இருக்கணும். ஒரு நாளும் பிசாசு நம்ம துரத்தக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நல்ல சாட்சி எதுங்க? பிசாசை நம்ம துரத்துறதா, அது நம்ம துரத்துறதா? சொல்லுங்களேன். எது நல்ல சாட்சி? தைரியமாக சொல்லுங்களேன். பயந்து சொல்லாதீங்க. பிசாசு ஒன்றும் பண்ணிட மாட்டான் உங்களை. பிசாசை நீங்களும் நானும் துரத்தணும். அல்லேலூயா. எத்தனை பேர் துரத்திருக்கிறீங்க? அவர் கை வகிக்கிறார், ஒருத்தர் துரத்திட்டார் போட்டிருக்கு. நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ஆமாம் துரத்தரக்கூடிய அதிகாரம் கிடைக்கும். அல்லேலூயா.
ஆமாம், விசுவாசிக்கிறீங்க நல்லது. ஆனால் மூலிகை பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து உபாகமம் 32:15 நம்முடைய ஆண்டவர் யாருன்னா ரட்சிப்பின் கண்மலை, யசூரனாகிய சோத்திரம். அந்த யூதர்களும் இஸ்ரவேலர்களும் கொழுத்து போய் என்ன செஞ்சானா, உதைச்சான். அதுக்கு தான் அது நல்ல தண்டனை வாங்கிக்கிறான். சோத்திரம். கொழுத்து போய் யாரும் என்ன பண்ணக்கூடாது, தேவனை உதைக்கலாமாங்க? பார்த்தீங்களா? அப்போனா அவன் செயல் அப்படின்னு என்ன அர்த்தம்? செயல்னால தேவனை மட்டுப்படுத்துறது, தங்களுடைய தவறான செயலுக்குனால தேவனை கோபப்படுத்துகிறது. சோத்திர தேவன் எவ்வளோ துக்கத்தோடு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் பாருங்க. கொழுத்து என்னதான் இது சின்ன பாசையில் வருதில்ல, பார்த்தீங்களா? என்ன துண்ணா? சாப்பிட்டதுக்கு என்ன சொல்லுவாங்க? என்னப்பா துண்ணா? என்னையா துண்ண கிண்ண? நம்ம சின்ன பாசை நமக்கு சொன்னாலும் வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம பேசி நம்மலாம் எல்லாம் நம்ம தமிழர்கள் தான். எல்லாம் அந்த அங்கங்கே தென்பதியிலேருந்து அங்கங்கே வந்திருக்கிறோம். சோத்திரம். வட மாவட்டத்திலேருந்து சென்னை, திருச்சி, அப்படியே தென்பதியிலேருந்து வந்திருப்போம் இல்லைன்னா. அதனால் நம்ம பாசம் சுத்தமாக இருக்குது. அப்படியே ஒரு வேளை சென்னையிலே பிறந்து வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சோத்திரம் இந்த சென்னை பாஷையை கற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அந்த சோத்திரம். இந்த சில பயலுக சோத்திரம் அப்படி சேர்ந்துக்கிட்டு பேசுகிற பேச்சுக்களை பார்த்தா சோத்திரம் பாருங்க, இந்த ஒரு மாதிரி பேச்செல்லாம் பாருங்கள் அவங்கள்ட்ட தான் வருது. சோத்திரம். வேண்டாம், சரி சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வருது. பேச்சு அவர் சுத்தமான பேச்சு, நல்ல ஒரு மரியாதையான பேச்சுகளை பேசுகிறது தான் அவசியம். அல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து நல்ல பேசுகிற பேச்சுகள் நல்ல ஒரு சோத்திரம். பாருங்க, அப்படிப்பட்ட ஆளுங்க ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு அவர் பேசும்போதே ஒரு மாதிரி இழிவா, கிண்டலா, கேலியா, அப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆகாது. அல்லேலூயா. வேண்டாம். சரி, வாசிக்கலாம். அடுத்து, தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு என்னாச்சான்? தன் ரட்சிப்பின் கண்மலையை என்ன செய்கிறாங்களா? பார்த்தீங்களா? ரட்சிப்பின் கண்மலை நம்முடைய ஆண்டவர் அசட்டை பண்ணினாங்க. அசட்டை பண்ணதனுடைய விளைவு ஆமாம், இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜனங்கள் அனுபவிக்கிறாங்க. சரி, அவர்களுடைய வேதத்தில் அப்போஸ்தலன் போல் தெளிவாக சொன்னார். அவர்களுடைய காரியங்கள்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா அவர்களை பார்த்து நம்ம எச்சரிப்படும்படியாகவே கர்த்தர் சோத்திரம் அவர்களை காண்பித்து ஒப்பிட்டு நமக்கு வேதத்தில் சோத்திரம் எச்சரித்து ஜாக்கிரதையாக இருக்க முடியாய் தேவன் வசனத்தை ஆவியானவர் எழுதி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அறிந்து நல்ல தெளிவடையணும். நம்ம பாருங்க, எதுலேருந்தெல்லாம் ரட்சிப்படையணும்? 5 காரியங்களிலிருந்து ரட்சிப்படையணும். சோத்திரம். விடுதலை. ரட்சிப்பு என்பது என்ன? விடுதலை. பாவத்திலிருந்து முதல்ல விடுதலை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. 2வது, நாம் தொடர்ந்துக்கிற சாபம். பாருங்கள், ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளை ஆகி தன் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணித்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் தேவ பயத்தோடும் பக்தியோடும் நாம் அந்த பூமியில் நாம் தேவனுக்காக சத்தியத்தை கை கொண்டு நடந்து வாழ்வோமானால் நாம் பாவத்தில் ஜெயம் கொண்டவர்களாய் மாற முடியும். அடுத்து சோத்திரம், நம்மை பின்தொடர்ந்து வந்த சாபங்கள் முறிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சாபங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது. சோத்திரம். பாவம் அதிகமாக சாபங்களாக மாறி போகும். நம்முடைய குடும்பங்களில் சபைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்திலையும் என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்கள், வாய் திறந்து. சாபம் இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், என் குடும்பத்தில் சாபம் கூடாது. சாபம் வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. முற்றிலுமாக சாபக்கட்டுகளை உடைத்து போடும். ஆமேன். அல்லேலூயா. அதே போல் பாவக்கட்டுகள் சோத்திரம், பாவ இச்சைகளின் காரியங்கள் வந்து சோத்திரம் மேற்கொண்டு தவறான வழியில் நடத்தாதபடிக்கு கர்த்தர் பாவ கட்டுகளையும் உடைத்தெறிவீராக. அல்லேலூயா. பாவங்கள் இப்படி ஜபத்திலே சொல்லணும். பாவ கட்டுகளை சோத்திரம். அது ஒரு கட்டுங்கள், அது ஒரு கண்ணி கட்டு. இதிலிருந்து நம்ம விலைக்கு ஜீவிக்கணும். அடுத்து என்னது? நோய் கூட சில நோய் வியாதி பாருங்கள், அது ஒரு கட்டுகளாக போல் இருக்கும். சிறையிருப்பு. இப்படி சொல்ல போனால் சிறையிருப்புன்ற வார்த்தையும் இருக்குது பைபிளில். இருக்கா? சிறையிருப்பு. ஆமாம். பாவம் கட்டு என்பது ஒரு சிறையிருப்பு. சாப கட்டு என்பது ஒரு சிறையிருப்பு. வியாதி நோய் என்பதும் ஒரு சிறையிருப்பு. அது ஒரு கட்டு, அது ஒரு சிறையிருப்பாக இருக்கிறது. அடுத்து பேய், பிசாசு, அது பெரிய சிறையிருப்பை உண்டு பண்ணுகிற பொல்லாத தீய வல்லமை. அல்லேலூயா. அதிலிருந்து ஜெயம் உண்டாகணும்.
அந்த ரட்சிப்பை கொடுக்குறவர் யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதோடு கூட பாதாளம் என்கிற அந்த நரகம் என்கிற அந்த கண்ணிக்கும் கட்டுகளுக்கும் சோத்திரம் சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை சோத்திரம் வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் கூட ஒரு வசனம் உண்டு, அடுத்து நான் சொல்கிறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதை குறித்து சொல்லும்போது சரி வாசிக்கலாம். சங்கீதம் 40ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏன்னா இப்படிப்பட்ட குழியிலும் ஆமாம் பயங்கரமான குழியிலும் சோத்திரம். இது பாருங்கள், இது நம்ம கர்த்தர் எங்கேருந்து தூக்கி எடுத்தாராம்? பயங்கரமான குழி எதுங்க? பாதாள குழி. ஆமாம், ஒளியான சேறு. அப்படின்னா சோத்திரம் பாவத்தை விட்டு சோத்திரம் விலகி ஜீவிக்க முடியாதபடிக்கு அதிலே பிசாசு நம்மை வஞ்சித்து மோசம் போக்கி அதிலே என்ன பண்ணியிருக்கிறான்? அது ஒரு சோத்திரம், அது ஒரு கண்ணி, அது ஒரு கட்டு, அது ஒரு நயவஞ்சகமான கர்த்தர் சோத்திரம் மோசம் போக்கும் ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்குறோம். சோத்திரம் அப்போ பயங்கரமான குழியிலும் ஒளியான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார், நம்மை தூக்கி எடுத்தார். நரகத்து போக வேண்டி இருந்தவர்களை நம்மை பாவத்து நிமித்தம் வர வேண்டிய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ரட்சிப்பை கொடுத்து விடுதலை கொடுத்து இந்த 5 காரியங்களில் விடுதலை கொடுத்து பாவம் சாபம் சோத்திரம் நோய் என்ன எத்தனை காரியங்கள் நம்ம பார்க்குறோம்? பாவம் சாபம் நோய் பேய் பாதாளம். இந்த 5 காரியங்கள் தான் உலகத்தில் இருக்கிற சகல மனுஷரையும் சோத்திரம் கட்டி வைத்திருக்கிற கண்ணி. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். அல்லேலூயா. கண்ணி தெரிக்கணும். எத்தனை பேருக்கு குடும்பத்தில் கண்ணி தெரிச்சிருக்கு? எத்தனை பேர் தப்பிச்சு கர்த்தருக்காக நிற்கிறீங்க உறுதியா? சோத்திரம் மறுபடியும் போய் கண்ணியில் சிக்க கொள்ளக்கூடாது. அதையும் சொல்லிடுறேன். அதுலேருந்து வெளியே வந்துட்டோம், நல்லது. மறுபடியும் போய் என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம் ஏதோ ஒரு விஷயத்தில் கல்யாணமோ மற்ற காரியங்களிலோ சோத்திரம் உலக வழிபாடு காரியங்களில் சொந்த பந்தங்கள் சோத்திரம் பண்டிகை கொண்டாடுறோம், திருவிழா இருக்குது, அதுக்கு வாங்க இதுக்கு வாங்க சோத்திரம் அப்படின்னு நீங்கள் அவங்க கூப்பிடும்போது அதில் போய் நீங்கள் சிக்கி கொட்டிங்கன்னா சோத்திரம் அவங்கள்ட்ட அன்பாக சொல்லிடுங்க. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, எங்களுக்குன்னு சில சோத்திரம் கை கொள்ள வேண்டிய காரியங்களுக்கு உண்டு, அதுக்கு நாங்கள் கை கொள்ளுகிறோம். நீங்கள் உங்களுடைய சோத்திரம் வழக்கத்தின்படி உங்களுக்கு பிரியப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் விலகி இருக்கணும். நம்ம விலகி இருக்கணும். அதை விட்டுவிட்டு சோத்திரம் சும்மா வேடிக்கை பார்க்குறேன், சும்மா போய் நிற்கிறேன், சும்மா போய் கூட அப்படிப்பட்ட இடங்களில் நிற்கக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? அதான் சார், சும்மா போய் நிற்கக்கூடாது. சோத்திரம் அவங்க கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், இதெல்லாம் நாங்கள் ஈடுபடக்கூடாது செய்யக்கூடாதுன்னு அப்படின்ட்டு பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்கள் சோத்திரம் உலக வழிபாடுகள் இதற்கு விலகி இருக்கணும். சோத்திரம் இது நான் அடிக்கடி சொல்ல வேண்டிய காரியங்களை வேதத்தை கொண்டு தெளிவாக நான் சொல்லி போதிச்சிடுறேன். கர்த்தர் சோத்திரம் அதை நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து உபாகமம் 32:13 சோத்திரம் என்ன கொடுப்பாராம்? வாசிக்கலாம். பார்த்தீங்களா சோத்திரம் ஆகாரத்தை புசிக்க கொடுக்குற தேவன் அவர். அல்லேலூயா. சோத்திரம். சரி, அடுத்து என்னவா? பார்த்தீங்களா, கண்மலையில் உள்ள தேன் அப்படின்னு இருக்கிறது. தேன் பாருங்க ஆரோக்கியத்துக்கு எதுவானது. அது ஒரு சோத்திரம் என்ன செய்கிறாங்க? உணவுக்கும் பயன்படுத்துகிறாங்க. என்ன செய்கிறாங்க? சோத்திரம் வியாதி போக்குறதுக்காக குழந்தைகளுக்கும் பெரியவங்க கூட என்ன பண்ணலாம்? தேனை தேவையானவங்க பயன்படுத்திட்டா அது நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். வாசிக்கலாம். எண்ணெய் ஒரு விதத்தில் எண்ணெய் நமக்கு சமையலுக்கு பயன்படுத்திக்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் கூட இன்னொரு எண்ணெய் என்பது பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அடையாளமாகவும் இருக்கிறது. வாசிக்கலாம். உண்ணும்படி செய்தார். சரி, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். நல்ல ஒரு வார்த்தை வரும். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்மலை அவருடைய கிரியை எப்படியா இருக்குது? உத்தமமானது. அவருடைய செயல்கள் உத்தமமானதுன்னு அர்த்தம். அவருடைய செயலில் எந்த தவறும் சொல்ல முடியாதுங்க. தேவன் அநீதியாய் நடந்து கொண்டார் அப்படின்னு ஒரு இடத்துலையும் ஒரு மனுஷனும் மனுஷியும் சொல்ல முடியாது. தேவன் நீதி உள்ளவர். அல்லேலூயா. சரி, அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம்
அங்கே அநியாயம் இல்லை, அவர் வழிகளில் அநியாயம் ஒரு நாள் இருக்காது. அவர் ஆமாம் ஆமாம் சோத்திரம். வேறு காரியங்கள் இல்லை. சோத்திரம் என்ன இருக்குது, கிரியலெல்லாம் தப்பானது, வழிகளெல்லாம் அநியாயமாக இருக்குது, நியாயமில்லாத செயல்கள்லாம் அப்படிப்பட்டவர்களுடைய அந்த காரியங்களில் காணப்படுகிறது. நம்முடைய இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில், இந்த சத்திய மார்க்கத்தில், இந்த நீதியின் மார்க்கத்தில் சோத்திரம் எப்படி பேரே நம் தேவனுக்கு பேர் சத்தியமுள்ள தேவன். அல்லேலூயா. நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அப்படின்னா உண்மை உள்ள தெய்வம். இந்த தேவனுக்கு எது பிடிக்காது? பொய் பிடிக்காது. சோத்திரம். சில சமயங்கள்லாம் பொய்யினாலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பொய்யை அதிலேருந்து எடுத்துட்டோம்னா அந்த மதமே இருக்காது. அப்படி தேவனுக்கு அருவருப்பான பாவத்தில் ஒன்று என்னது? பொய் பேசுகிறது, பொய்யா செயல்படுறது. ஆனால் சில இதில் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? சோத்திரம், பொய் பேசினாலும் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சோத்திரம். அதாவது தங்களுடைய மதத்தை நம்ப, தங்களுடைய கொள்கையை நம்ப, அதனால பொய் சொல்லிட்டு மற்றவங்களை ஏமாற்றினாலும் நம்ப வச்சாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்முடைய தேவன் எதை பேசினாலும் உண்மையை பேசவும் உண்மையாய் நடக்கவும் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ஏனென்றால் அவர் உண்மையின் தேவன், சத்தியமுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நீதியும். இப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறாரே, நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவரை போல தான், அப்பாவை போல தான் நம்ம எப்படி இருக்கணும்? பிள்ளைகளும் இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பனை போல தான் நம்ம இருக்கணும். அப்படி தான் நம்ம எதிர்பார்க்கிறார். சோத்திரம். அப்படி தான் நம்ம வாழணும். சத்தியத்தை கேட்குறேன்னா கர்த்தர் யாரை போலவே இருந்துடக்கூடாது. சோத்திரம். கர்த்தரை போல நம்ம இருப்போமாக. அல்லேலூயா. நம்முடைய ஏசப்பாவை போல நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா உபாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். ஒப்பற்ற கன்மலை வாசிக்கலாம். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை, ஒப்பான சோத்திரம் ஆண்டவர் ஒருவரும் இல்லை. அவர்களுடைய கன்மலை பார்த்தீங்களா? இன்னொரு கூட்டத்தை சொல்லப்பட்டுக்கிறது. அவர்களுடைய கன்மலை அவர்களை விற்காமலும், கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமல் இருந்தாரானா ஒருவன் 1000 பேரை துரத்தி 16 பேரை துரத்துவது எப்படி? அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். பாருங்க, அப்போ வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே. பாருங்க, நம்முடைய கண்மலை நீதி உள்ளவர். மற்றவர்களுடைய அந்த தெய்வம் அல்ல கண்மலை என்று நம்புகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? சோத்திரம், சத்துருக்கள். சோத்திரம், அநீதியாய் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய கண்மலை ஒப்பற்றவர் என்பதை நாம் அறிந்திருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய கண்மலையாயின தேவன் நல்லவர், பெரியவர், பரிசுத்தர், நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர். கர்த்தர் நிகரற்றவர், ஒப்பற்றவர். அதான் ஒப்பற்றவர் தான் நிகரற்றவர் என்று சொல்ல. நிகரே இல்லாத சர்வேசான சோத்திரம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். சாரால் நவரோஜ்யமும் அம்மா பாடினாங்க பார்த்தீங்களா? ஒப்பற்றவர். அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி பாடினாங்க. மத்திய 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. உறுதியான கண்மலை, பாதாளத்தின் வாசல்கள் சபை மேற்கொள்ளாதபடிக்கு உறுதியான கண்மலையாய் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகராகிய, உலக இரட்சகராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ இப்படி இருக்கிற பாருங்க சோத்திரம், நீ பேதுருவாய் இருக்கிறாய். பாருங்க, உனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படி நான் சபையை கட்டுகிறேன்னு சொன்னார். இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க? சோத்துரம், அவர் பேதுரு, பீட்ரு, ராயப்பரு, சோத்திரம், அவர் மேலே சபையை கட்டியிருக்கிறாருங்க. ஆமாம், அவர் மறுதளிக்கிறவர். சோத்திரம் எப்படிப்பட்டவர்னு அவர் தெரியாமல் ஆண்டவரையே காட்டி கொடுத்தவர். சோத்திரம், மறுதளித்தவர் தானே. ஒரு தடவைக்கு 3 தடவை மறுதளித்த மனுஷன். அந்த மனுஷனில் சபையை கட்டினா உருப்பிட்டு இருக்குமா? நல்லா கவனிக்கணும். பாருங்க, ஒரு சிலர் பாருங்க, அதனால நாங்கள் அவருடைய இதில் வழியில் வர்றோம். நீ இயேசுவின் வழியில் வந்தால் போதியா, மனுஷனுடைய வழியில் ஏன் வர்ற? சோத்திரம், யார் ராயப்பர்? யாரியா? அவர் என்ன தெய்வமா? அவர் கடவுளா? அவர் சோத்திரம் ஒரு ஊழியக்காரர், அவ்வளோதானே. சோத்திரம். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சிது.
ஆண்டவர் கேட்குறாரு, என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? முன்னாடி சொல்கிறாரா, அதிலிருந்து வாசிக்கலாம். மற்றவர்கள் என்ன யார் என்று சொல்கிறார்கள், நீங்கள் யார் என்று என்னை சொல்லுகிறீர்கள் கேட்கும்போது நல்ல ஒரு வெளிப்பாடோடு ஒரு வார்த்தையை சொன்னார். அதனால ஆண்டவர் பாராட்டி இந்த வார்த்தையை சொன்னார். சோத்திரம், நீ பாக்கியவான் அப்படிலாம் சொன்னார். சரி, நல்லதுதான். அது பிற்பாடு அவனை என்ன சொன்னார்னு சொல்லிட்டு ஆண்டவர் இருக்குது. வேதம் அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னது யாரைத்தான்? பேதுருவைத்தான் சொன்னார், இந்த பீட்டரை தான் சொன்னார், ராயப்பரை தாங்க சொன்னார், அப்பாலே போ சாத்தான்னு. ஆமாம், சோத்திரம், நல்லா கவனிக்கணும். சோத்திரம், அவர் மேலே கட்டிட்டாங்க, இவர் மேலே கட்டிட்டாங்க. சோத்திரம், அதனால தான் தேவனுக்குள்ளே நிலை நிற்காமல், சத்தியத்தில் நிலை நிற்காமல் இருக்கிற ஒரு பெருங்கூட்டத்தை பிசாசு வஞ்சித்து வச்சிருக்கிறான். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கி ரட்சித்து கொண்டு வருகிறார் ஜனங்களை, ஒரு கூட்ட ஜனத்தை. ஹல்லேலூயா. பல விதமான பாரம்பரியங்கள், பல விதமான சடங்காச்சாரங்கள், பல விதமான பிரிவுகள். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். ஒரு கூட்டம் நமக்கு வச்சுருக்க பேர் என்ன தெரியுமா? பிரிவினை சகோதரர்கள். என்னவா? ஆனால் மரியாதை சொல்லி வச்சுருக்காரு, பிரிவினை சகோதரர்கள் சகோதரிகள் வச்சுருக்கிறாங்க. சகோதரம் சரி, வாசிங்களேன். அதுக்கு முன்னாடி வாசிங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் கூட, 15 வசனம். நல்லா கவனிங்க, அந்த வசனங்களை கவனிக்கணும். சில வசனங்களை ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு அதிலே என்னது பண்ணுறாங்க, அதிலே குழம்பிக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு உண்டு. ஒரு வசனத்தை பிடிச்சி கொண்டு அதிலே வெளிப்பாடு கிடைக்காது. நல்லா கவனிங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா சகோதரம், சில வசனங்களுக்கு ஒரு வசனம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி சில வசனங்களை வாசிக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற சில வசனங்களை வாசிக்கணும். அப்பொழுது அதனுடைய உண்மையான விளக்கங்கள் புரியும். அதை விட்டு ஏதோ ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இன்றைக்கி கள்ள போதகர்களும் கள்ள சபைகளும் பெருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சில வசனங்களை பிடித்து கொண்டு அதிலே என்ன பண்ணுறது? பேதுரு அவர் மேலே சபையை கட்டிவிட்டாருங்க இயேசுநாதர், அவரை தான் தலைமையாக விட்டுட்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சோத்திரம், அவர் தலைமுறையில் இவரெல்லாம் வர்றாருங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. கர்த்தர் சகோதரர் நல்லா கவனிங்க. அப்பொழுது அவர் ஆண்டவராக இயேசு, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறேன் என்று கேட்டார். கேட்டபோது என்ன சொன்னாங்க? உடனே அவருக்கு எப்பொழுதுமே முந்திரி கொட்டை, அவருக்கு பேருக்கு என்ன இன்னொரு பேர் சொல்லலாம், என்னது? முந்திரி கொட்டை. முந்தி அவர் தான் சொல்லணுமா. ஒரு சிலர் ஆளுகள்லாம் பார்த்தீங்களா, இதாக பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு சோதரம் எல்லாருடைய கருத்தையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆண்டவர் விரும்புவார். இவர் முந்தி சொல்லிடுவார், டக்குன்னு சொல்லிடுவார். மற்றவங்க எதை சொல்லலாம் எது சொல்லலாம் யோசித்து சொல்கிறதுக்குள்ளே இவர் முந்தி சொல்லிக்கிறார். முந்தி சொல்லி என்னத்தை சாதிச்சார்? கடைசியில் 3 தடவை மறுதளிச்சது தான் மிச்சம். சோத்திரம். கடைசியில் வாசிக்கலாம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. இது நல்ல சரியான வெளிப்பாடு தான், சரியான வார்த்தை தான், தப்பு இல்லை. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றான். இதுக்கு சோத்திரம், இது இப்படிப்பட்ட ஒரு நல்ல வெளிப்பாடை உனக்கு கொடுத்துருக்கிறாரே சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். நான் தான் சபையை கட்டுவேன்னு சொன்னாரே தவிர ராயப்பர் கட்டுவாருன்னு வேதத்தில் சொல்லப்படலை. அப்படியா சொல்லப்பட்டிருக்கு வேதம்? சீமன் போது பிரத்யேகமான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே பாக்கியவான்னு சொன்னார். சோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்களா, அவர் சரியான வெளிப்பாடை சொன்னதுனால அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அதெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார். அவரை மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் அந்த மாதிரி காரியங்களை ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு, அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறார், பாராட்டியிருக்காரு. நீ பாக்கியம் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு பரலோகத்திற்கு, அதான் சொல்கிறா பாருங்க, பரலோகத்திற்கிற என் பிதா தான் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். சகோதரன், இப்போ வாசிக்கலாம். அடுத்து சொல்லுகிறேன் பாருங்க. என்னன்னா சோத்திரம், அந்த நாட்களில் இருக்கிற அந்த அப்போஸ்தலர்கள் அவர் கொஞ்சம் மூத்தவராக இருந்தார். அதனால் சோத்திரம் அவருக்கு என்ன பண்ணுறாரு? ஆமாம், நீ சோத்திரம் எல்லாரோடும் இணைந்து கர்த்தருடைய என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன செஞ்சார்? ஒரு சோத்திரம் அவருக்கு ஒரு சோத்திரம் முதலிடத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தப்பு இல்லை. ஆனாலும் கூட சோத்திரம் அவரோட அவர்கிட்ட மட்டும் நம்பி கொடுத்துருந்தா அவரோட அந்த ஊழியம் முடிஞ்சு போயிருக்கும். சொல்கிறது புரியுங்களா? ஆனால் அப்படி இல்லை. ஆனால் அந்த ஊழியத்தை எடுத்து செய்வதற்கு தோல் கொடுத்து மற்ற 11 பேர் நின்றார்கள். அல்லேலூயா. அதனால தான் சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்பட்டது, சபை பெருகிற்று என்று பார்க்கிறோம். அல்லேலூயா.
அதுதான் உண்மை. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சோத்திரம். பாதாளத்தின் வாசல்கள் அதை, ஆமாம் சோத்திரம், சபை பேதுரு மேலே சபையை கட்டியிருந்தா சோத்திரம் மறுதளித்து போய் அப்பாலே போய் சாத்தானின்னு சொன்னார், அந்த கதையை ஆகிட்டுருக்கும். ஸோ பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவில்லை. அடுத்து என்ன சொல்கிறாரு? சரி, ரைட்டு. 18 வசனம் முக்கியமானது. இப்போ அதில் பாருங்கள், சோத்திரம் அதே அதிகாரத்தில் சொல்லுவார். ஸோ பாருங்கள் ஏன் சொன்னார் அந்த வார்த்தையை? ஆண்டவரே இது உமக்கு ஏற்படக்கூடாது. என்னது? ஆண்டவர் சிலுவைக்கு போக போகிறாரு, சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மறிக்கணும், இது தேவ சித்தம். ஆனால் என்ன சொல்கிறாப்புல, நீர் சிலுவைக்கு போகக்கூடாதுன்றவர் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீர் போய் ரத்தம் சிந்தி மறிக்கக்கூடாது, உலகம் முழுவதும் வரக்கூடிய ரட்சிப்பு வரலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். அவர் தேவனுடைய நோக்கத்தை சித்தத்துக்கு எதிராக பேசின பேதுரு. அது முன்னாடி தேவனுடைய வெளிப்பாடை பெற்று பேசின சோதரன் பேதுரு தான். இப்போ என்னாச்சு? ஆமாம், அதே அதிகாரத்தில் பார்க்குறோம், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் பேசினதை பார்க்குறோம். அப்போ கண்டிக்கிறாரா இல்லையா? எப்படி கண்டிச்சாரு? கடுமையாக கண்டிச்சார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? தனியாக அழைத்து கொண்டு போய், பார்த்தீங்களா, தனியாக அழைத்து கொண்டு போய், ரொம்ப அக்கறை உள்ளவர்ல, அதான் முந்திர்கொட்டை சோத்திரம் தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு, இதெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே, நீ சிலுவையில் போய் மறிக்கிறதா, ரத்தம் செந்துகிறதா, மறிக்கிறதா, கோரமான மரணத்தை நீர் ஏன் ஏற்றுக்கொள்ள போகிற, வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சோத்திரம். எப்படி உனக்கு மரணம் வராமல், தேவனுடைய சித்தம் நிறைவேறாமல் அப்படியே போகட்டும் அப்படின்ல அர்த்தம். சரி, இது உமக்கு சம்மதிப்பதில்லை என்று அதுவும் என்ன செஞ்சானா? ஆண்டவரே கடிந்து கொள்றதுக்கு துணிகரமான ஆள் யார்? ஆண்டவரே கடிந்து கொண்டாங்களே யாராவது பார்த்தீங்கன்னா? அப்போஸ்தலர்கள் இந்த ஆள் ஒரு ஆள் மட்டும்தான், இந்த முந்திரி கொட்டை தான். வாசிக்கலாம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, நல்ல பேர் கொடுத்துருக்காருல்ல, எனக்கு பின்னால் போடா பேதுருவே கேபாவை அப்படின்னு சொல்லாமல் நீ சாத்தான்டா போடா அப்படின்ட்டார். பார்த்தீங்களா? பின்னாக போ சாத்தான். இந்த சாத்தானுன்னு சொல்லப்பட்ட மனுஷனை தான் ஐயோ பெரிய ஆள் சோத்திரம், அவர் மூலமாக தான் இதாச்சு, ஆமாம் சபை உண்டாச்சு அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு, இயேசுதாயா சபைக்கு மூளைக்கல், தலைக்கல், அஸ்திவாரக்கல். அல்லேலூயா சோத்திரம். மற்ற மனுஷனா ஊழியக்காரன் சாதாரண மனுஷன்தான். சோத்திரம் எந்த புனிதர்களோ சோத்திரம் மனிதர்களோ யாராக இருந்தாலும் சோத்திரம். இப்போ நாங்கள் ஊழியக்காரன், நாங்கள் தெய்வமாக முடியுமா? ஒருத்தர் பேதுரு தெய்வமானாரா? சோத்திரம் பெரிய சோத்திரம். யார் என்னென்ன ஸ்தானமோ அதுதான், அவ்வளோதான், அதோடு நிறுத்திக்கணும். அப்போ சாத்தானேன்னு சொல்லி பாருங்கள், வேறு எந்த அப்போஸ்தலனையும் சொல்லலைங்க சாத்தானே. சிலர் அற்ப விசுவாசின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சொல்லியிருக்காரு, அது இருக்கட்டும். பொதுவாகவே சொல்லியிருக்காரு. சில விசுவாசிகள் அப்போஸ்தலரை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியாக இருக்கிறீங்களே அப்படின்னு சில முறை கலைந்து, ஒரு முறை இல்லை சில முறையிலே சொல்லியிருக்கிறார். சோத்திரம். அப்போ அப்பால எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு எப்படி இருக்கிறாய்? இடலாக இருந்த மனுஷன். ஆண்டவர் வேதவசனம் சொல்லுகிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் எப்படி இருக்கிற? மனுஷனை ஏற்றவளை சிந்திக்கிற மனுஷங்க. அந்த பேதுரு மேலே சபையை கட்டிவிட்டாருன்னு சொல்லிட்டு கடைசியில் சோத்திரம், ஆமாம் தேவனே விட்டு சோத்திரம் அவரையும் சாதாரண ஆளாக மாட்டி விட்டாங்க இன்னைக்கு. சோத்திரம். ஸோ எல்லாரையும் போல் அவரையும் மாட்டி விட்டாங்க. ஒரு கூட்டம் சரி, அவங்களை கண்களெல்லாம் திறக்கட்டும், ரட்சிப்பையும் அவர்களுக்கு தந்து சபையில் அந்த இப்படி சபையில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு உயிர் மீட்சியை கொடுப்பாராக. அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். அடுத்து சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நல்ல தெளிவாக சத்தியங்களை அறிஞ்சு கொள்ளுங்கள், எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. சத்தியத்தை வேதத்தை தியானிக்கிற சபையில் தான் உண்மை வெளிப்படும். ஆமாம், பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்களை கற்றுக்கொண்டு மனுஷ கற்பனைகளை போதிக்கிற சபைகள் இருக்குதுங்க. சோத்திரம். பாரம்பரிய சபையில் சில சபையில் என்ன தெரியுமா, வசனத்தை கம்மியாக என்ன பண்ணுறது, போதிக்கிறது, சோத்திரம் உபதேசிக்கிறது. ஆனால் மனுஷ கற்பனைகளை நிறையா சொல்லி என்ன பண்ணுறது ஜனங்களை. ஆமாம், அது ஒரு வஞ்சகம்தான், அது ஒரு மாயை தான், அது ஒரு ஏமாற்று காரியம்தான் என்பதை வேதவசனத்தின்படி நான் சொல்லுகிறேன். வாசிக்கலாம்.
கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தான், ஆண்டவர் தான், தேவன் தான். வேதம் முழுவதும் பாருங்க, கர்த்தரை தவிர்த்து சோத்திரம் என்னங்க இருக்குது? தேவனை தவிர்த்து என்னங்க இருக்குது? சோத்திரம் ஒன்றும் கிடையாது. மனுஷர்களெல்லாம் சாதாரண, நாமெல்லாம் அவருடைய கருவிகள், அவ்வளோதான். அவருக்காக செயல்பட வேண்டிய, ஆமாம், சோத்திரம் பணிவிடை செய்கிறவர்கள் தான். கர்த்தருடைய ஊழியத்தில் தேவசித்தம் செய்வதற்காக நம்முடைய பங்கை நிறைவேற்றக்கூடியவர்கள், அவ்வளோதான். நம்முடைய வித காரியங்கள் நிறைவேற்றிட்டு, அது யாராக இருந்தாலும் சரி, பேதுருவாக இருந்தாலும் நம்ம இருந்தாலும் அதே தான். சோத்திரம். சரி, வாசிக்கலாம். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற என் கண்மலையாக இருக்கிறார். பார்த்தீங்களா? என் அடைக்கலம்னு சொல்கிறார். சோத்திரம். என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலை. எப்படி இருக்கிற கண்மலை? கர்த்தர். சோத்திரம். இந்த கண்மலை நாம் தைரியமாக நம்பியிருக்கலாம். அல்லேலூயா. இந்த கண்மலையாகி கிறிஸ்து நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், நம்பியிருக்கணும். தைரியமாக முழுமையாக நம்பியிருக்கணுங்க. இவரை நம்பி கெட்டு போனவர் யாரும் இல்லை. நம்பாமல் கெட்டு போனவர்கள் சோத்திரம் எவ்வளோ கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சோத்திரம். இவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மறுதலிக்கிறவர்கள், சோத்திரம், அவர்களுடைய கண்களை கர்த்தர் மனக்கண்களை திறந்து சோத்திரம் இவர் இரட்சகரும் ஆண்டவரும் தேவனுமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் ஏசாயா 17ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பெலனான கண்மலை. சங்கீதம் 62, 6, 7. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். யாருங்க அசைக்கப்படாமல் இருப்பாங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் அசைக்கப்படாமல் இருக்கணும்னா கர்த்தர் நம்முடைய கண்மலையாக இருக்கணும். அல்லேலூயா. என் கண்மலையை நான் அடிக்கடி சொல்லுங்கள், என் கண்மலையானவரே, உமக்கு என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. அப்படின்ற ஒரு வசனம் இருக்கா? என் கண்மலையானவர். சோதர் ஒரு பாடலே பாடியிருக்கிறார் இல்லையா? ஜோசப் பாலரினா என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக அப்படின்னு ஒரு பாடுறாருல்ல. ஆமாம், சங்கீத புஸ்தகம் தான் இருக்குது. கண்மலையானவர் துதிக்கப்படத்தக்க தேவன். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சரி, வாசிக்கலாம். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பிளனான என் கண்மலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் ரட்சிப்பும் என் மகிமையும் யார்கிட்ட இருக்குது? கர்த்தரிடத்துல தான் இருக்குது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் யாருக்குள் இருக்கிறது? தேவனுக்குள் இருக்கிறது. பாருங்க, எல்லாம் தேவனுக்குள், கர்த்தருக்குள். இதுதான் நம்முடைய எண்ணங்களாக இருக்கணும். சோத்திரம். சரி, புரியுங்களா? மனுஷன கற்பனைகள் எல்லாமே எப்படிப்பட்டதுன்னா ஆண்டவரே கண்டிச்சார்ல. நீங்கள் தேவனுடைய நீங்கள் மனுஷ கற்பனைகளை கை கொண்டு, பாரம்பரியங்களை கை கொண்டு தேவனுடைய வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அசட்டை பண்ணுறீங்களேன்னு சொல்லி இது ஆண்டவர் கடிஞ்சு கொண்டாரா? வேதத்தில் இருக்கா? அப்படிலாம் இருக்குது வேதத்தில். ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப நம்ம கவனமாக இருந்து, மற்றவங்க பல விதமாக சொல்லுவாங்க, யூடியூப்பில் பல விதமாக வருது. சோத்திரம். ஆதி திருச்சபையில் என்ன இல்லை, பைபிள் இல்லை, பைபிளை கை கொண்டாங்க, மனுஷ கற்பனைகளை தான் கை கொண்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லி சோத்திரம். அது சோத்திரம் ஒன்லி பைபிள்ன்றது ஒரு புதைகுழி. கடந்த வாரம் கூட சொன்னேன் இல்லையா? அப்படி ஒரு சகோதரன் இப்படி பேசினதை நம்ம பார்த்துருக்குறோம். சோத்திரம். இப்படிப்பட்ட ஆளுகளுடைய பிரசங்கம் உங்களை சோத்திரம் புதைகுழிக்குள்ளே தள்ளிவிடும். சோத்திரம். வேதம், இந்த பைபிள் என்பது புதைகுழிகள் அல்ல, இது பெரிய பொக்கிஷம் நமக்கு. அல்லேலூயா. கர்த்தர். சோத்திரம். இன்னும் சொல்ல போனால் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறதான விலையேறப்பட்ட பொக்கிஷந்தான் இந்த கர்த்தர். சோத்திரம் உண்டாகட்டும். நிகரற்ற ஒப்பற்ற தேவனுடைய சோத்திரம், ஒப்பற்ற தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு, வசனம்தான் கர்த்தருடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. அப்போ வேதம் என்பதுன்றது புதிய ஏற்பாடு பைபிள் மட்டுமா? 2000 வருஷமாக பைபிள் புதிய ஏற்பாடு அது சத்தியம் இருக்குது. அதுக்கு முன்னாடி சோத்திரம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி உள்ள காரியங்கள்லாம் பைபிள் இருக்குது. அதான் பழைய ஏற்பாடு. அப்போ இந்த பழைய ஏற்பாடுன்றது ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு உட்பட்டதா? இல்லையே. கர்த்தர். சோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய சிருஷ்டிப்பிலேருந்து சோத்திரம் அதுக்கு முன்பாக எல்லா காரியமும் சோத்திரம் பாருங்கள், ஒரு நல்ல கோர்வையாய், ஒரு சரித்திரமாய், சோத்திரம்
எந்த விதமான குழப்பங்கள் இல்லாமல் தெளிவோடு கூட இருக்கக்கூடியது இந்த வேத சத்தியம். அல்லேலூயா. வேத புத்தகம். ஆகவே இதை நம்ம கணம் பண்ணி இதை நல்லா தினமும் வாசிங்க, தியானிங்க, இதன்படி வாழ ஒப்பு கொடுங்க. நீங்களும் நானும் பாக்கியவான்களாக நாம் இருப்போம். அல்லேலூயா. ஆமாம், வேதத்தை நேசித்து வாசிக்கணும். சோத்திரம் தேவனை எதிர்பார்க்கிறார். சரி, ரைட்டு, போதும். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஏசியா 17:10-11 என்ன சொல்லப்படுது? வாசிக்கலாம், அது கூட வாசிக்கலாம். உன் பலன் இங்கே பாருங்கள், என்னுடைய உங்களுடைய பலமாகிய கண்மலையை நீ பார்த்தீங்களா? இங்கேயும் சொல்கிறாரு, நினையாமல். அப்படி யாராவது மறந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் நினைக்காம ரட்சிப்பாகிய கண்மலை மறந்து போயிருக்கிறீங்களா? ஒரு நாள் அந்த நிலவரம் வரக்கூடாது. அதெல்லாம் நீ நேர்த்தியான பார்த்தீங்களா? ரெண்டு காரியம் நல்லா கவனிங்க. கர்த்தராகிய கண்மலையை நாம் நினையாமல் போனால், நாம் அவரை மறந்து போனால் என்ன நடக்கும்? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும், அந்நிய தேசத்து கண்டுகளை வைத்தாலும், பார்த்தீங்களா? எவ்வளோ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டாலும் நீ ஆண்டவரை நினைக்காம போனீங்கன்னா, நீங்களும் நானும் நினைக்காம போனால், மறந்து போனால் என்ன நடக்கும்? நம்ம கையிட்டுச்சிற எல்லா பிரயாசங்களும் வீணாய் போய் விருதாவாக போயிருமாங்க. அந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? வாசிப்பா. பலனை சேர்க்கும் நாளில் என்ன உண்டாகுமா? இது நமக்கு வரலாமா? வர வேண்டாமா? அல்லேலூயா. நம்ம பலனான கண்மலை ஆகிய நம்முடைய கர்த்தரை நினைப்போம். என்ன செய்வோம்? ஆமாம், அவரை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம், எப்போதும் அவரை நினைவாய் நம்ம இருப்போம். என்ன நிறைவாய் இருப்பவரே ஏசியா, அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல. அவர் நினைவாய். ஆமாம், அவர் நினைவு வர்றாரா? எப்பயோ வந்து போகிறாரா? ஆண்டவருடைய நினைப்பாக நம்ம இருப்போம். அல்லேலூயா. முன் வழிகளெல்லாம் நினைத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. நம்ம நினைத்து கொண்டா நம்ம பொழப்ப பார்க்குறதா அவரே நினச்சிக்கிட்டு இருக்கிறதா? அப்படி ஒரு எண்ணம் வருதா? சரியான எண்ணம் இல்லை. அல்லேலூயா. நம்ம பொழப்ப பார்க்குறதா எப்போதும் அவரை நினச்சிக்கிட்டே இருந்தால் சோத்திரம் வயிற்றுக்கு சோறு வந்துடுமா? அப்படி கேட்குறீங்களா? எதை சொன்னால் அது ஆபத்தாயிருமோ அப்படின்ட்டு உஷாராக இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. ஏங்க, நல்ல நினைப்புகளை நம்ம நினைவில் ஆண்டவரை குறித்து, வேதத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து நினைப்புகள் நம்ம இருந்தால், அது நம்முடைய தொழில்கள், வியாபாரங்கள், வேலையில் கூட நல்ல ஒரு தெளிவை கொடுப்பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். தேவையில்லாத நினைப்புகள், தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத பாரங்கள், இதெல்லாம் நினச்சிக்கிறத விட்டுவிட்டு கர்த்தரை நினைச்ச பாருங்க. எனக்கு இந்த வேதத்தில் உன் வழிகளெல்லாம் என்ன செய்வான்? ஆமாம், அந்த வசனம் எனக்கு ரொம்ப எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கும். நான் நினைக்கிறது உண்டு. இந்த வசனம் தான் எனக்கு வரும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் எத்தனை வசனம்? உன் வழிகளெல்லாம். அது மட்டும் வாசித்தா போதும். உன் வழிகள் எப்பா உன் வழிகளெல்லாம் உன்னை அவரை நினைத்துக்கொள் என்ற வார்த்தை. எத்தனை வசனம்? 3:6 தான். உன் வழிகளெல்லாம் அவரை என்ன செய்ய? நம்முடைய வழிகளெல்லாம் தினமும் நம்முடைய வழிகளெல்லாம் நம்ம நினச்சிக்கொள்ளுவோமே. சோத்திரம். ஆமாம், டூ வீலர். இப்போ நான் என்ன செய்கிறது பாருங்கள், டூ வீலரில் போகும்போதும் வரும்போதும் வீட்டில் இருக்கும்போது அவரை நினச்சிக்கிட்டே இருப்பேன். நினச்சி சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வசனங்களை கர்த்தர் கொடுக்கும்போது அதற்காக சோத்திரம் பண்ணுவேன். கர்த்தர் பாடல்களை, துதி பாடல்களை, சோத்திர பாடல்கள், ஆராதனை பாடல்களை பாடி அவரை நினச்சிக்கிட்டே இருப்பேன். நான் செய்கிறது சொல்கிறேன். நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டே இருங்களேன், வீண் சிந்தனைகள் வராது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாவ சிந்தனைகள் வராது. வீண் சிந்தனை வராது, பாவ சிந்தனை வராது. ஆமாம், அசுத்த எண்ணங்கள் வராது. அவரை நினைச்சா வராது. கர்த்தர் உன் வழிகளெல்லாம், நம்முடைய வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளணும். பெரியவர்களாய், பெற்றோர்களாய் நாம் அவரை நினைத்து கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளும் அவரை நினைத்து கொள்வார்களாக. அல்லேலூயா. அப்போ என்ன செய்வாரா? நம்முடைய பாதைகளை, சிலருடைய பாதைகள் ஏட கூட எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தவறான வழியில் போய், தவறான ஆளுகளை போய் பல பேர் கொலைக்காரர்களாக, கொள்ளைக்காரர்களாக, ரவுடிகளாக, வன்முறையாளர்களாக மாறி போகிறது காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரை நினைக்கல, அவங்க பாவத்தை நினைக்கிறாங்க. அப்போ அந்த எண்ணங்கள் பூரா பாவ எண்ணங்கள்.
சோத்திரம். தவறான எண்ணங்கள் இருக்கிறதுனால அவர்கள் பாதைகள் சவ்யப்படலை. அதனால என்ன பண்ணுறாங்க? சோத்திரம் சிறிய வயதிலேயே சோத்திரம் சிறைக்கு போகிறாங்க. சிறிய வயதிலேயே சோத்திரம் துன்மார்க்கமாக ஜீவித்து வன்முறையான காரியங்களிலே சோத்திரம் கொல்லப்பட்டு மடித்து போகிறாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். இப்படி இல்லாதபடிக்கு தேவன் நம்மை சோத்திரம் நம்மையும் நம்முடைய குடும்பத்து பிள்ளைகளையும் சந்ததிகளையும் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வழிகளெல்லாம் அந்த கண்மலையானவரை நினைத்து கொள்வோம். அல்லேலூயா. நம்முடைய பாதைகளை செவைப்படுத்தி அருமையாக நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இது சும்மா ஏதோ உங்களுடைய நீங்கள் ஏதோ அல்லேலூயா சொல்கிறதுக்காக சொல்கிற வசனம் அல்ல, இது அனுபவபூர்வமான உண்மை. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நாம் சோத்திரம் சங்கீதம் 94:22 நாம் என்ன பண்ணோம்? நம்பி இருக்கிற கண்மலைன்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்தது பெலனான கண்மலை. இப்போ பார்க்குறது என்னது? பெலனான கண்மலை. 10, 11 வாசாச்சு. அடுத்து 7வது 9வது சங்கீதம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 18:2 தாவீது சொல்கிறார் பாருங்க, கண்மலைன்னு சொல்கிறார். சங்கீதம் 31:3. சரி. 31:3 கண்மலையும் கரெக்டு. என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்ன செய்யுங்க. பாருங்க எப்படி நல்ல ஒரு அருமையான ஜெபம். சோத்திரம். ஒரு பரிசுத்தவான் இப்படி ஜெபிக்கிறாரு. என் கண்மலையான தெய்வமே, என் கோட்டையும் என்ன யார் தான்? நீ கோட்டைன்னு என்பது என்னங்க? பாதுகாப்பு. சோத்திரம். கோட்டை பாதுகாப்பு. ஒரு தேசத்துக்கு அந்த நாட்களில் கோட்டையை கட்டி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா சோத்திரம் எதிரி வந்து அந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சி விடாதபடிக்கு ராஜா கோட்டைக்குள்ளே தான் இருப்பார். சில தேசங்களில் ஜனங்களையும் கோட்டைக்குள்ளே தான் என்ன வச்சுருப்பாங்க. அப்படி தான் இருந்தது. எது எரிகோ கோட்டை எப்படி இருந்துச்சு? அப்படி தான் கட்டி வச்சுருந்தாங்க அந்த நாட்களில். பல இடங்களில் உமது நாமத்தினத்தை எனக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரே, வழிகாட்டுங்க. இதெல்லாம் நல்ல ஒரு ஜெபம். இப்படி ஜெபிச்சிருக்கிறீங்களா? வசனத்தை கொண்டு ஜெபிக்கிறீங்களா? வசனத்தை கொண்டு ஜெபிங்க. உம்முடைய நாமத்தினத்தும் ஆண்டவரே எனக்கு வழிகாட்டும். அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யும்? என்னை நடத்திடலும் ஆண்டவரே. அவர் நடத்தும் போது எப்படி நடத்துவார்? அருமையாக நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார், நல்ல விதமாக நடத்துவார், குறை இல்லாமல் நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் குறை வச்சு நடத்திடுவாரா? நம்ம சோத்திரம். நான் சொல்லுவேங்க, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். சோத்திரம். ஆண்டவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட சோத்திரம் இந்த 35 வருடங்களாக என்னை ஒரு குறைவில்லாமல் என்னை என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் நடத்தி கொண்டு வருகிறவர். இங்கே விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் நடத்தி கொண்டு வருகிறதை என் கண்கள் காண்கிறது, உங்கள் கண்களும் காணுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பங்களை வாழ வச்சிருக்கிறாரு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். சோத்திரம். சிறுமைப்பட்ட குடும்பங்களில் எத்தனை பேர் ஆச்சரியமாக சோத்திரம். லீதியால் சிஸ்டர் குடும்பத்தை நம்ம பார்க்குறது உண்டு. தொடக்கத்திலேருந்து அவங்க உண்மையாக இருந்ததுனால, ஏழ்மையாக இருக்கிறதுனால சொல்கிறேன். சோத்திரம். தொடக்கத்திலேருந்து 2 பெண் பிள்ளைகளோடு அவங்க கணவர் அவங்களை கைவிட்டு அவர் இறந்தும் போனார். சோத்திரம். ஏழ்மையாக வீட்டு வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், கஷ்டப்பட்ட நிலையில் அப்படி இருந்து கண்ணோக்கி பார்த்து அவர்கள் படிப்படியாக உயர்த்தி பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல 2 குடும்பம் சோத்திரம் 2 பிள்ளைகளை நல்ல இடத்துல திருமணம் செய்ய வைத்து இன்றைக்கி அவங்க ஒருத்தர் போதுங்க ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் வச்சுருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் பல குடும்பங்களிலும் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரை சொல்கிறேன். சோத்திரம். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டி பாருங்கள். இப்போ எத்தனை பேரப்பிள்ளைங்க? 3 பேரப்பிள்ளைகளை கொடுத்து சோத்திரம் பாருங்கள். இதெல்லாம் தேவன் செய்கிற காரியங்கள். சோத்திரம். அப்படியே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சொல்லலாம், நமக்கு நேரம் இல்லை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நன்மை செஞ்சுருக்கிறாரு, செய்யலையா? செய்யாத ஆளுகளை எந்திரிச்சு நின்றுங்க. ஆண்டவர் எனக்கு நன்மையே செய்யலைன்னு சொல்கிறவங்க எந்திரிச்சு பாருங்கள். ஒருத்தர் நிற்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் மனசாட்சியை சொல்லும், மகனே மகளே, ஒவ்வொரு நாளும் நான் ஜீவனை கொடுத்து காப்பாற்றி வர்றதே என்னுடைய கிருபை தானே. அல்லேலூயா. ஆமாம். நான் சோத்திரம். நைட்டு நம்ம சோத்திரம் ஜெபம் பண்ணி படுக்கணும். சாப்பிட்டு ஜெபம் பண்ணி படுக்கிறோம். காலையில் எந்திரிச்சு வந்து இன்றைக்கி ஆராதனைக்கு வர வச்சாரு, அது சோத்திரம். அல்லேலூயா. சில படுத்தவங்க காலையில் எந்திரிக்க முடியாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே. சோத்திரம். அப்படிலாம் இருக்குது. நம்ம அப்படிலாம் வைக்கலை. நமக்கு நம்ம ஜீவிய காலமெல்லாம் நம்ம எவ்வளோ காலம் வாழணுமோ இருக்கணுமோ கர்த்தருடைய சித்தம் நடக்கும். அல்லேலூயா. சரி. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 18:2 பாருங்கள். தாவீது அருமையாக சொல்கிறாரு. அதான் கர்த்தர் என் கண்மலையும். முதல்ல வார்த்தை என்ன வார்த்தை தான்? என் கண்மலையானவர் ஆண்டவர் இயேசு, கர்த்தர் தேவன்.
சோத்திரம். இந்த தாவீதின் குமாரன் நினைக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீதே சொல்லும் போது சங்கீத புத்தகம் 110 சொல்கிறாரு, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, யார்? பிதாவாகிய தேவன் என் ஆண்டவராகிய ஏசையாவை நோக்கி என்ன சொன்ன, நான் உனக்கு பாதப்படி ஆக்கி போகிற வரைக்கும் இந்த வார்த்தையை கொண்டு பேசினார். ஒருத்தனும் பதில் சொல்ல முடியல. சோத்திரம். அப்போ தேவகுமாரன் யார், மெஸ்ஸியா யார்? சோத்திரம். அப்படின்னு சொல்லும்போது தேவகுமாரன் ஆகிய மனுஷகுமார், நீங்கள் மனுஷகுமாரன் சொல்கிறீங்க, தேவகுமாரன் சொல்கிறீங்க, நல்ல நல்லது தான். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவர் யாருடைய குமாரன் சொன்ன போனால் என்ன சொன்னாங்க? அவர் தாவீதின் குமாரன். அப்போ தாவீதின் குமாரன் சொல்கிறீங்களே, தாவீதின் குமாரன் சொல்லும்போது அவர் எப்படி சோத்திரம் என் ஆண்டவர்னு சொல்லியிருக்காரு? அதுக்கு பதில் சொல்ல முடியல. கரெக்டு. அவர் தாவீது சந்ததியில் வந்ததுனால அவர் தாவீதின் குமாரன். அவரை உண்டாக்கின ஆண்டவராக இருக்கிறபடினால அவர் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி தானே சொல்லியிருக்கணும். பதில் சொல்ல முடிஞ்சதா? அதெல்லாம் தெரியாது. சோத்திரம். குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் அவரை சுற்றிக்கிட்டே தெரிஞ்சானுங்க. பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், நியாய சாஸ்திரிகள், இப்படிப்பட்ட ஆளுகளும் சேர்ந்துக்கிட்டு ஆமாம் சோத்திரம் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. இப்போ ஆனாலும் கூட ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் சரியாக செய்துட்டு போனார். அல்லேலூயா. சோத்திரம். எதிர்ப்பு இப்படிப்பட்ட ஆளுகளுடைய சோத்திரம் தேவையில்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள், சோத்திரம் கலகங்கள், இப்படிப்பட்ட மத்தியில் தைரியமாக நின்று சத்தியத்தை சொன்னார், உபதேசித்தார், போதித்தார். அப்போ அவங்க என் கண்மலையும் என் கோட்டையும் எத்தனை சொல்கிறாரு? என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் அடைக்கலம் போகும் என் துருகம், என் கேடகமும், என் ரட்சணிய கொம்பும், என்னுடைய உயர்ந்த அடைக்கலமானவர். எத்தனை வார்த்தை சொல்கிறாரு ஒரே வசனத்தில்? சோத்திரம். இதில் கொஞ்சம் மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, இருந்தாலும் அர்த்தம் ஒன்று தான். எத்தனை வசனம் இருக்குன்னு சொன்னேன். ஒரே வசனத்தில் எத்தனை வார்த்தை இருக்குது? 8 இருக்கா? சரி. கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். அடுத்து பார்த்திங்களா, யாத்திராகமம். இது என்ன கண்மலைனா பாதுகாப்பு கண்மலை. முதல்ல சொன்னால் பிள்ளனான கண்மலை, பாதுகாப்பு கண்மலை. யாத்திரா 33ஆம் அதிகாரத்தில் 21, 22 வசனத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், மோசே ஒரு ஆசை, ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும். ஆண்டவர் சொன்ன பிதாவாகிய தேவன் சொல்கிறாரு, என் முகத்தை பார்த்து ஒருத்தனும் உயிரோடு இருந்ததில்லை. நல்ல கவனிங்க. அப்படி இருந்ததுனால வேதத்தை பாருங்கள், சோத்திர வேதத்தில் பிதாவிய தேவனை ஒருவனும் பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. நல்ல கவனிங்க. இதற்காகவே சோத்திரம் தேவன் என்ன செஞ்சாருன்னா, சோத்திரம் ஜனங்கள் ஆசைப்படுறாங்க. அப்போ என்ன செய்யலாம்? என்னுடைய கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருடைய தூதனானவராக என்னுடைய குமாரனாகிய கர்த்தராக இயேசுவை பழைய ஏற்பாட்டில் அவர் என்ன பண்ணார்? பிதாவுக்கு சமமாக இருக்கிற அந்த ஆண்டவராக இயேசுவை என்ன பண்ணார்? ஆங்காங்கே சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானார். ஹல்லேலூயா. ஏன்னா சோத்திரம் பிதாவாகிய தேவனை ஒருத்தனும் பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. அப்படி தேவனுடைய பிதாவினுடைய தன்மை அப்படி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் பார்த்துருக்குறாங்க. சோத்திரம். ஆண்டவரே சொன்னாரா, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். எப்போ ஆண்டவர் பிறந்ததுக்கும் சோத்திரம் இவர் பிறந்ததுக்கு எத்தனை வருஷம் வித்தியாசம்? ஏறக்குறைய 2000 வருஷம் வித்தியாசம். 2000 வருஷம் வித்தியாசம். சோத்திரம். அப்போ எப்படி கண்டார்? ஆமாம், கர்த்தருடைய தூதனானவராக கண்டார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோத்திரம் 3 பேர் வருவாங்க. அதில் 2 பேர் தேவதூதர்கள், ஒருத்தர் கர்த்தருடைய தூதனானவராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வீட்டுக்கு வந்தது. அப்போ சோத்திரம் அதை தான் பாருங்கள், அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடச்சிருச்சு. சோத்திரம். இவர் தான் கர்த்தருடைய தூதனாராக வெளிப்படுகிற இவர் தான் கர்த்தர். சோத்திரம் உண்டாகட்டும். என் பிற்பாடு என்னுடைய சந்ததியிலே பிறக்க போகிற சோத்திரம், என்னுடைய சந்ததியில் யாக்கோப்புக்கு பேரனாகிய யாக்கோப்புக்கு பிறக்க போகிற சோத்திர மகனாகிய யூதாவுடைய சந்ததியில் பிறக்க போகிற, அதாவது யூதாவின் கோத்திரத்தில் பிறக்க போகிற தாவீதின் சந்ததியில் பிறக்க போகிற ஜீசஸ் இவர் தான். அல்லேலூயா. கண்டு கொண்டாருங்க. ஆபிரகாம் கண்டு கொண்டார். சோத்திரம். வேதத்தை நல்லா வாசித்தா தான் இந்த விளக்கங்கள்லாம் புரியும். வேதத்தை நல்லா வாசிக்கணும். அப்படி வாசிக்காததுனால நிறைய பேர் பின்வாங்கி போய் சோத்திரம் கடைசியில் சோத்திரம் குழியில் போய் விழுந்து போய் கிடக்கிற ஆளுகளாம் உண்டு. குழியிலன்னா சோத்திரம். ஆமாம், வேறு இந்த சோத்திரம் இதற்கு எதிரான கொள்கை உடைய சோத்திரம் இன்னொரு மதத்தில் போய் சிக்கிக்கொண்டு
சோத்திரம். அதனுடைய கொள்கை பயங்கரமான மோசமான கொள்கை. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இதெல்லாம் சர்வசாதாரணம். அதெல்லாம் அதில் சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு இதில் போய் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டம். கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க யூரோப்பு தேசத்துலலாம் கர்த்தர் நாம் காக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் கடைசி வரை காக்கப்படுவோம். அல்லேலூயா. மனுஷர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏமாற்றுவாங்க, பொய்யை சொல்லி ஏமாற்றுவாங்க, இந்த பைபிளை சொல்லி ஏமாற்றுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எப்படி ஏமாற்றுவாங்க? இந்த ஜீசஸ் அவர் யார் இல்லை, கடவுள் இல்லை, அவர் வெறும் தீர்க்கதரிசி தான், அவர் ஒரு நபி தான், நபி ஈசா நபி, அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் இயேசு ராஜா. அல்லேலூயா. அதுதான் சொல்லணும். யாரும் சொன்னாங்களேங்க, சரி சோத்திரம், கடவுள் தெய்வம் ஒருத்தர் தான், அவர் இயேசு இல்லை, இப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு சோத்திரம் ஒரே தேவன்தான், அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற ஆழ்த்துவத்தில் செயல்படுகிறார் என்று தெளிவாக அப்படிப்பட்டவர்கள் சொல்லிடுங்க. அல்லேலூயா. என்ன ஒன்றும் குழப்பம் வேண்டாம். சோத்திரம். உங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு இந்த வேத பைபிள் 6000 வருஷம் சத்தியம் எங்கள்கிட்ட இருக்குது. அதனால் எங்களுக்கு யாரையும் ஏமாற்ற முடியாது, எங்களுக்கு யாரையும் ஏமாற்ற சோத்திரம் வஞ்சிக்க எங்களுக்கு நீங்கள் முற்பட வேண்டாம், வேறு ஆளை பார்த்துட்டு போயா அப்படின்னு விரட்டி விட்டுறணும். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருங்க. பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே பார்த்தீங்களா, கிறிஸ்துவ இடத்துல நீ சேர்ந்துக்கப்பா, கிறிஸ்துவ இடத்துல ஒட்டிக்குன்னு அர்த்தம் என்ன, நீ பார்த்து அதுக்கு முன்னாடி சொல்லுவார் பார்த்தீங்களா, என்னையும் ஒருவன் பார்த்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரா. பிதா பேசுகிற காரியம்தான். இந்த கண்மலைன்னு சொல்கிறது கர்த்தரா இயேசு, இவர்கிட்ட போய் நின்றுக்கப்பா அப்படின்றாரு. வாசிக்கலாம். யாத்ரா 33 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு, பிதாவுடைய ஸ்டேட்மெண்ட் இது, என்னை கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். இடம் உண்டு, நில்லு, கண்மலையிட்ட நில்லு. அப்போ ஜீசஸ் கிட்ட நில்லுன்னு அர்த்தம். சரி. என் மகிமை கடந்து போகும்போது அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து பாருங்க. கண்மலையின் வெடிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காயத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அவருடைய உனக்காக சிந்தின அந்த ரத்தம் பாருங்கள். இஸ்ரவேல் நமக்கு மட்டும்தான் இயேசு ரத்தம் சிந்தினாரா? சோத்திரம். அந்த அவர் காலத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் சிந்தினாரா? ரத்தம் சிந்தினாரா? பின்னாடி உள்ள காலத்தில், அவர் காலத்துக்கு பிற்பாடு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ரத்தம் சிந்தினாரா? இல்லை. சோத்திரம். உலகத்து முழுவதும் இருக்கிறதான எல்லா மனுஷருக்காகவும், ஏற்கனவே பிறந்தவர்கள், இப்பொழுது பிறக்கிறவர்கள், இனிமே பிறக்க போகிற எல்லாருக்காகவும் அவர் உலக ரட்சகராக அந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. பாடுபட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவராய் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, அவருடைய காயத்தில் மறைத்து வைத்துன்னு அர்த்தம். அவருடைய கண்மலையின் வெடிப்பில் வைத்து என்ன செய்வேன், நான் கடந்து போக மாட்டோம், என் கரத்தினால் உன்னை, பார்த்தீங்களா, சோத்திரம், என் கரம் ஒன்று மூடும்பா, ஆனால் நீ மறைந்திருக்க வேண்டியது சோத்திரம் எது? கண்மலையின் வெடிப்பு, இயேசுவின் காயங்களில் மறைஞ்சுக்கொள். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை புரியுதா? கண்மலையா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் அப்படி சொல்லிலாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, கண்மலையின் வெடிப்பு ஆகிய உமக்குள்ளாக என்னை மறைத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை பாதுகாத்து கொள்ளும். இது பாதுகாப்பின் கண்மலை. பாதுகாக்கிறதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தி ஜெபிக்கணும். நீங்கள் என் குடும்பத்தை உம்முடைய கண்மலையாகிய கர்த்தாவே இயேசுவே, உம்முடைய வெடிப்பாகிய உம்முடைய சோத்திரம் நெஞ்சு பிளக்கப்பட்டது, அவருடைய சரீரங்கள்லாம் சோத்திரம் பிளக்கப்பட்டது, கைகால்கள் பிளக்கப்பட்டது, சோத்திரம் குத்தப்பட்டு எத்தனை காயங்கள். பொதுவாக பெரிய காயங்கள் 5 காயங்கள்னு சொல்லுவாங்க. கால் கைகளில், விழாவில் இது குத்தப்பட்டது, இதெல்லாம் சேர்த்து 5ன்னு சொல்கிறாங்க. 5 காயம் மட்டுமா பட்டார் நம்முடைய ஆண்டவர். உடம்பு முழுவதும் காயம். அல்லேலூயா. சரி. அப்போ கண்மலை வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அடுத்த வசனம்? பின்பு என் கரத்தை எடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ என் முகமோ பின்பக்கத்தை தான், பிதாவின் பின்முகத்தை தான் பார்க்க முடிஞ்சது மோசையால். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தபோது அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் அவரை சோத்திர முகமுகமாய் கண்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அவரை கண்டு விசுவாசிக்கல, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் நம்முடைய சோத்திர மணவாளனான இயேசுவை முகமுகமாய் காணப்போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அவரை தரிசிக்க போகிறோம். எவ்வளோ பேருக்கு அந்த பாக்கியம் வேண்டும்? அல்லேலூயா.
ஆமாம், சோத்திரம். சரி, அதனால் நம்ம இது வரைக்கும் அதனால தான் பார்க்காதனால தான் ஒரு சிலையை செஞ்சுக்கிட்டு ஒரு படத்தை செஞ்சுக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்க. அப்படியா? அப்படி பார்த்து ஒரு காலத்தில் அப்படிலாம் நானும் கூட பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு சத்தியம் தீட்டாத நாட்களில் நல்லா கவனிங்க. அது சோத்திர சிலையில் அந்த ஃபோட்டோவில் எல்லாம் காமிக்கிறது பூரா எல்லாம் அமெரிக்காவை சேர்ந்த சோத்திர நடிகர்களுடைய ஃபோட்டோ. தெரியுமா உங்களுக்கு விஷயம்? உண்மை அதுதான். அமெரிக்காவில் பிரபலமான நடிகர்கள் சோத்திரம் அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. எங்களை ஃபோட்டோ வச்சுக்கிட்டு எங்களுடைய சிலையை வச்சுக்கிட்டு இவர் தான் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. இல்லை, இது நாங்கள் எங்களை தெய்வமாக்காதீங்க. சோத்திரம் நான் அதாவது இயேசுவை தெய்வமாக மாற்றேன்னு சொல்லிட்டு தெய்வமாக கும்பிட்றேன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோட்டோவையும் எங்கள் சிலையும் வச்சுல கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க சோத்திரம் என்ன வேதனைப்பட்டார்கள். யார்? அந்த நடிகர்கள். சோத்திரம் ஒரு படத்தில் நடித்தோம்னா அதோட படத்தை விட்டுட்டு போங்க. சோத்திர படத்தை பார்த்தீங்கன்னா விடுங்க, அதோட விட்டு அப்படியே சிலையை எடுத்துகிட்டு போய் அப்படியே படத்தை எடுத்துகிட்டு போய் என்னை தெய்வமாக்கிவிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சோத்திரம் தேவனை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி சொன்னவங்க யார்? சோத்திரம். எத்தனை 4-5 நடிகர்கள் இயேசுவை போல் வேடமிட்டு நடித்தாங்க. சொல்ல போகிறீங்களா? அவங்க ஃபோட்டோ தான் அங்கங்கே இருக்குது. யார் வீட்டில்? உங்கள் வீட்டிலலாம் ஃபோட்டோ இது இருக்குதா? உண்மையை சொல்கிறேங்க. சோத்திரம். சில சோத்திரம் வேதத்தை நம்புகிற கிறிஸ்தவர்கள் கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில ஃபோட்டோவை போட்டுக்கிறாங்க மேகசீனில். அது ஆக்சுவலாக தேவையில்லை, அது தப்பு தான். அது அவங்க செய்கிறது தப்பு தான். சரி, அது போட்டோம். சோத்திரம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன்னா தெளிவான சத்தியங்களை அறிஞ்சு கொள்ளணும். நம்ம இதை பார்த்துட்டு வாசித்து முடிக்கலாம். அரசாளுவான். அந்த ராஜா யார்? இயேசு ராஜா. இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து இந்த பகுதியில் இருக்குது. ஏசியா புஸ்தகத்தில் இன்னும் 35ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இன்னும் சில பகுதியில் இருக்குது, வாசிக்கலாம். அந்த ராஜா யார்? நீதியார் அரசாளாக போகிறவர் இயேசு ராஜா. பிரபுக்கள் யார்? நாம் தான். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய சோதர ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நியாயமாக என்ன செய்வாங்க? துரைத்தனம் பண்ணுவார்கள். அடுத்த வசனம், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் பெரும் கண்மலையும் நிழலாகவும் இருப்பார். அல்லேலூயா. நிழல் என்பது கூட எதை குறிக்குது? சோத்திரம். ஒரு விதத்தில் பாதுகாப்பை குறிக்குது. இன்னொன்று நமக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. சோத்திரம். அடுத்து என்ன பண்ண சொன்னாலும் அஸ்திபாரமான கண்மலை என்று சொல்லி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் வாசித்தோம். 3ஆவது வசனம் வாசித்தோமா? ஒளியான குழியிலிருந்தும் சேற்றிலிருந்தும் தூக்கி எடுத்தா தேவனை துதிக்கும் புது பாட்டம் என்ன செஞ்சாரு? ஆமாம், அவர் வாயில் இல்லை, நம்ம வாயில் கூட கொடுப்பாரு. தேவனை துதிக்கும் புதிய பாடல்கள் நம்ம பாடலாம். வசனத்தை கொண்டு எழுத வார்த்தைகளை கொடுக்குறாரா? பாடுங்க. அதுக்கு உங்களுக்கு பாட முடியலன்னா நம்ம என்ன செய்யலாம்? ஏற்கனவே எழுதி பாடி இருக்கிற பரிசுத்தவான்களுடைய பாடலை ஃபாதருடைய பாட்டு பாடினாலே நிறையா வசனங்கள் நமக்குள்ளாக பதியும், மனசில் பதியும். அல்லேலூயா. நிறையா ஃபாதர் பாட்டில் பாடிக்கிட்டே இருங்க. நம்ம சோத்திரம் ஃபாதர் அப்பாவுடைய தந்தையுடைய பாடலை பாடிக்கிட்டே இருங்க. சோத்திரம். அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு என்ன செய்வாங்க? பயந்து கர்த்தரை நம்புவார்கள். பாருங்களேன், யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். பயந்து கர்த்தருக்கு பயந்து சோத்திரம் கர்த்தரை நம்பணும். ஆகவே அப்படியாக நம்முடைய ஜீவியம் அமையட்டும். சோத்திரம். எழுந்திருப்போமா? அல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, எங்களை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். வல்லமை நிறைந்தவரே. ஆமென். வீரரே, ஆராதனை உமக்கே, அதனை உமக்கே, உமக்கே எங்கள் உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி.
அவன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ தூயவரே என் துணையாளரே பாத்திரரே ஆமென் தூயவரே எங்கள் துணையாளரே பாத்திரரே ஆராதனை உமக்கே என்னை உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவோம் ராஜா நீர் செய்த நன்மைகளை துதித்திடுவேன் இயேசு ராஜா நீர் செய்த நன்மைகளை துதித்திடுவோ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே என்னை உமக்கே என்றும் ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனைக்குரியவர் நம் தேவன் அல்லேலூயா ஆராதனைக்குரியவர் நம் கர்த்தர் ஆராதனைக்குரியவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரை மனுஷர்களுக்கு எந்த ஆராதனையும் கிடையாது கர்த்தருக்கே அல்லேலூயா நான் நம்மை ஜெனிப்பித்த கண்மலை அவர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ரட்சித்த என்னை ஜெனிப்பித்த கண்மலையே என்னை பெற்ற தேவனே என்று கர்த்தாவே உன் பெற்ற தேவனை மறந்தாய் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லேலூயா நாம் அவரை மறக்க கூடாது அல்லேலூயா ரட்சிப்பின் கண்மலையாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் பாவம் சாபம் நோய் பேய் பாதாளத்திலிருந்து விடுதலை ஆக்கின ரட்சிப்பின் கண்மலை அவர் அல்லே உத்தம கிரியை செய்யும் கண்மலையாய் அல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா அல்லேலூயா ஒப்பற்ற கண்மலையாய் நம்ம ஆண்டவராய் இயேசு இருக்கிறதுக்கா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா உறுதியான கண்மலையாய் சபை பாதாளத்தின் வாசலுக்கு மேற்கொள்ளாதபடிக்கு காக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அல்லேலூயா நாம் நம்பி இருக்க வேண்டிய கண்மலை கர்த்தர் தான் அல்லேலூயா எந்த மனுஷரும் அல்ல எந்த புனிதரும் அல்ல எந்த மனிதரும் அல்ல அல்லேலூயா பலனான கண்மலை நம்முடைய கர்த்தரே நம்முடைய இயேசுவே அல்லேலூயா நம்முடைய தேவனே அல்லேலூயா பாதுகாப்பு கண்மலை நம் தேவனே நம்முடைய கர்த்தர் அல்லேலூயா நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்தவர் இப்பொழுது இனிமேல் பாதுகாக்க போகிறவர் நம்முடைய ஆண்டவர் தான் அல்லேலூயா மட்டுமல்ல நிலனான கண்மலை அசிவான கண்மலையாய் நம்முடைய தேவன் இருக்கிறார் ஆமென் அல்லேலூயா நன்றி பிதாவே நன்றி இயேசுவே மட்டுமாய் பாடி துதித்து ஆராதித்து வேதம் வாசித்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தீர் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெருபெராய் குடும்பமாய் ஆசீர்வதித்து சந்ததி ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும் ஜெபங்களும் பதில் தான் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே.